இப்படி சுத்தின்னு அப்புறம் தான் வரணும். உருவானியை உள்ளாடே உலகத்து மறை நாளோடு எங்கென்று இருக்கிறது வாழாஜம் ஆபாயம் சொன்னால் சூழாகமாமியற்கு ஆகும் நீரகந்த வாசனையில் விதவிதமாய் மணக்கிறது நீரகந்தம் வாசனையே விதவிதமாய் மணக்கிறது நீரமுடல் நீரபொம்பை விழுவிழுந்து முழங்குகிறது நீரமுடல் வீரபொம்மை திடுதிடன முழங்குகிறது மஞ்சளும் ஆடைகட்டி மாதாவே வந்திடுவாய் ஆடை கட்டி மாதாவே வந்திடுவாய் அடியவர்க்கு தன்னருளை தந்திடுவாய் அடியவர்க்கு தன்னருளை தந்திடுவாய் கொடுத்து தாயேம்மா கருணை புரிவாயேம்மா கருணை புரிவாயே நின்றே நாங்கள் தினமோ பணிந்தே யாகந்தனில் உதித்த தாயே நீயே கருணை புரிவாயே அம்மா நீயே கருணை புரிவாயே நின்னருளை ஆராதனை செய்வோம் அன்னையவள் திருவடியை தானானிருப்பானோ அன்னையவள் தன்னருளை அன்னையவள் தன்னருளை பாஞ்சாலல் வேதியிலே பாஞ்சாலன் வேதியிலே பார்ப்போட்டே வந்தவனே பாஞ்சாலன் வேதியிலே பார்ப்போட்டே வந்தவனே தாங்களே தாயவனே வண்ணமகள் திரௌபதியே ஆராதனை செய்வோம் அன்னையவள் திருவடியை தாராதிருப்பாரோ அன்னையவள் தன்னருளை அன்னையவள் தன்னருளை ஓரஞ்சு பேரு உளராரம் தவாகி ஓரஞ்சு பேர் உளரால்
அறந்தவாத உதிட்டிரன் ஆதியே உலகக் கொடியோனாதி ஈரஞ்சு பதிமருள தம்பிமார்கள் இங்கு தங்கள் அறிந்து அடைவே ஏவல் செய்ய பாரஞ்சும் ஒரு குடைக்கு நீயே ஆளும் பதமடைந்தும் பாரஞ்சும் ஒரு குடைக்கு நீயே ஆளும் பதமடைந்தும் விதிவலியால் பயன் பெறாமல் காரஞ்சு கரதலத்தாய் அந்தோ அந்தோ கடவுளதம் மாயையினால் கழிவுற்றாயே கடவுளதம் மாயையினால் கழிவுற்றாயே அந்தோ 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 குந்திதேவி அம்மையார் மகனை மடியிலே போட்டுக்கொண்டு யான் பெற்ற செல்வமே கண்ணே கர்ணா என் மகனே இந்த யுத்த காலத்திலே 17வது நாள் சண்டையிலே போர்க்கள பூமியிலே சாய்ந்திருக்கிறாயே என் செல்வமே யான் பெற்ற செல்வமே மகனே கர்ணா உன்னை நான் இன்றெடுத்த பாவி நான் தானடா கண்ணே என் செல்வமே நீ பாண்டவனுக்கு முந்தி பிறந்தவனா என் கண்ணே கர்ணா நீ இழுகுலத்தான் அல்ல நீ தேர்ப்பாகன் மகனென வளர்ந்தவன் அல்ல நீ தேரோட்டி அல்ல என் கண்ணே உனக்கு தம்பிமார்கள் 105 பேர் இருக்கின்றார்களா என் கண்ணே ஒரு குடைகள் ஆட்சி செய்வதற்கான அத்தனை செல்வாக்கு இருந்தோம் அரச வாழ்வு இருந்தோம் கடவுள் அல்லம் மாயையினால் கழிவுற்றாயே என் கண்ணே கர்ணா ஓடி வந்து மடி மீது போட்டுக்கொண்டு குந்திதேவி அம்மையார் இந்த குருட்சேத்திர பூமியிலே அழுது கண்ணீர் வடிக்கின்றார்களா அந்தோ மகனே மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி பஞ்சி அழகி மல்ல முக பேரழகி மஞ்சள் முகத்தழகி மங்கள பொட்டழகி பஞ்சி அழகி மாரதரில் நிகரற்ற கோபம் அதனால் நீயே முடித்து எனது எண்ணத்தை என்று ஓகை நிகழா வியந்து புகழா நீயே எனக்கு உயிரும் நீயே எனக்கு உயிர் மாமா நீயே எனக்கு செல்வம் மாமா மாமா எல்லாம் எனக்கு நீயே மாமா நீ இல்லனா நான் இல்ல மாமா மாமா சல்லிய மாமா அந்த பாண்டவர்களை வென்று எனக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் மாமா துரியோதனா எனக்கு முதல் நாளே சேனாதிபதி பட்டம் கொடுத்திருந்தால் அந்த பாண்டவர்கள் கதையை நான் முடித்திருப்பேனே எல்லாம் முடிந்த பிறகு வந்து வேண்டுகின்றாயே சரி உனக்காக வெற்றியை நான் தேட முயற்சிக்கின்றேன் மாமா நீ இல்லனா நான் இல்ல மாமா நீதான் மாமா எனக்கு வெற்றியை தேடி தரணும் என் வாழ்வு அனைத்தும் நீதான் மாமா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க மாமா நீதான் மாமா எனக்கு துணைன்னு கேட்கிறாங்க வேலை ஆகணும்னா காலில் விழுவான் அதன் பிறகு அந்த 18வது நாள் யுத்த காலத்திலே அந்த சல்லியனை சேனாதிபதி ஆக்கினான் துரியோதனன் சல்லியன் எப்பேற்பட்டவனா அதிரதர் மகாரதர் சமரதர் அர்த்தரதர் என்று சொல்லும்படியான யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இப்படி எல்லா வித்தைகளிலும் சிறந்தவன் சல்லியன் அவனை வெல்ல யாராலும் முடியாதா அப்பேற்பட்ட வீரன் சல்லியன் அந்த சல்லியன்
போர்க்கள பூமிக்கு செல்லுகின்றான். எவ்வளவு வேகமா புறப்படுகின்றானா, அந்த 18வது நாள் போரிலே துரியோதனன் அந்த சல்லியனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்க போர்க்கள பூமிக்கு அந்த சல்லியன் செல்ல